நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லலாம் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஜாங்கோ இல்லைனா பிரமிட் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெப் ஏபிஐ டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஏபிஐயும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெப்சைட்டும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளாஸ்க் அண்ட் டொர்னாடோ அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ளாஸ்க் வேறு ஃப்ரேம் ஒர்க்கு, டொர்னாடோ வேறு ஃப்ரேம் ஒர்க்கு. சரிங்களா? ஒரு பிக் டேட்டா அனலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு பைஸ்பார்க், பாண்டாஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதில் பைஸ்பார்க் அப்படிங்கிறது பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பாண்டாஸ் அப்படிங்கிறது மீடியம் லெவல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு டெஸ்டிங் ரிலேட்டடாக ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்படுது. சரிங்களா? அந்த டெஸ்டிங் ரிலேட்டட் ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு பைடெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஒரு வெப்சைட் இருக்குது, அமேசான், லிங்க்டின், இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது ஸ்கிராப்பி அப்படிங்கிற ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மூலமாக அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, மேக்ஸு சம்மந்தமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்பி அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் டீப் லேர்னிங் இல்லைனா மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பைடார்ச், டென்சார்ஃப்ளோ, சைக்கிட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க். இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.